என்னங்கண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க பயந்துட்டீங்களா இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான் முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு தைரியம் சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் மேல இருக்கிற பயம் போயிடக்கூடாதுல்ல அதுக்கு என்ன பாக்குறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஜாதி மயத்தெல்லாம் காப்பாற்ற வரல என் அப்பாவை மாதிரி எனக்குன்னு உருவாக்கி அது என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனோம் அவ்வளவுதான் அதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்களை தலைமுறையா நிக்க வச்சு பழக்கிறோம் உங்க 2 பேரை அப்படியே கொண்டு புதைக்கலாம் தான் வந்த ஆனா அந்த சமூக நீதி காவலர்கள் என்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்தாங்கல்ல அப்ப முடிவு பண்ண முதல்ல உங்க சமூக நீதியை கொன்னுட்டு தான் உங்களை கொல்லணும் என்ன அதான் எங்க தேவையில்லாம எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு காட்டுவோம்னு அப்ப நம்ம அவனும் சேர்ந்து சொல்லிட்டு வந்தீங்களாமே டேய் கீழே இருக்கடா சொல்றேன்ல கீழே இருங்க இருடா இரு உங்க அப்பா வேணா தலைவருங்க பேசின பேச்சை கேட்டு கட்சியில சேர்ந்திருக்கலாம் ஆனா நான் எங்க அப்பனை பார்த்து அவர்கிட்ட இருந்த திமிரை பார்த்து இந்த கட்சியில சேர்ந்தவன் நான் இந்த கட்சியில இருக்கிறனோ அதுதான் என் கட்சி ஒருத்தனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது வர எலெக்ஷன்ல உங்களை தோக்கடிச்சு அனாதையாக்கி உங்க தலைவனுக்கு உங்களுக்கும் என்னைக்கு நாங்க போடுற பிச்சு தான் இங்க சமூக நீதினு புரிய வச்சு அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நாய் அடிச்சு கொள்ற மாதிரி கொள்ளுவேன் எப்படி நாய் அடிச்சு கொள்ற மாதிரி பாத்திருக்கீங்களா நாய் அடிச்சு கொள்ற மாதிரி ஏடா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க உன்னை தூக்கி வளர்த்தவன்டா நானு சின்ன பிள்ளையில எட்டனா காசு முடிஞ்சுட்டு உசுருக்கு போராடிக்கின்ற உன்னை தலையில தொங்க விட்டு தொக்க எடுத்து உசுரை காப்பாற்றவன்டா நானு எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது பா விட்டுருப்பா அதான் அவரே சொல்லிட்டாரு எலெக்ஷன்ல பாத்துக்கலான்னு இங்க பாத்துக்கலாம் யோ போய் சூப்பர்ண்ணா சூப்பர் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கீங்க போல பாத்துக்கலாம் போடா வா